சூப்பர் ஸ்டார் நடிப்புல வரிசையாக 4, 5 படங்கள்ல கமிட் ஆகியிருக்காரு. இவருடைய நடிப்புல ஜெயிலர் 2 திரைப்படம் உருவாகிவிட்டது. படத்துடைய போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகள் படு தீவிரமாக நடைபெற்று வருதா. இன்னும் ஓரிரு மாதத்துல இந்த திரைப்படம் திரையரங்குகளை வெளியாகி பட்டைய கிளப்ப போகுது. முந்தைய பாகத்தை போலவே இந்த பாகத்திலும் பல முக்கிய பிரபலங்கள் இணைஞ்சிருக்காங்களா. குறிப்பாக பாத்தீங்கன்னா முந்தைய பாகத்தை விட அதிகமாகவே இருக்காங்க. விஜய் சேதுபதி, ஷாருக் கான், மம்முட்டி அப்படின்னு மேலும் பல முக்கிய பிரபலங்களை களமிறக்கி இருக்காராம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். சோ கண்டிப்பாக படத்துடைய வசூல் 1000 கோடி அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த நிலையில தற்போது சூப்பர் ஸ்டாருடைய அடுத்த திரைப்படமான தலைவர் 173வது படம் பற்றிய முக்கிய தகவல்கள் வைரலா போயிட்டு இருக்கு. சோ அதன்படி இந்த படத்துடைய காஸ்டியூம் குழு தேர்வு தற்போது அதிரடியாக நடைபெற்று வருதா. சமீபத்துல தான் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு லுக் டெஸ்ட் பண்ணாங்க. அதுல சூப்பர் ஸ்டாரை அவருடைய லுக்கை சூஸ் பண்ணும்படி நம்ம சிபி சக்கரவர்த்தி அவர்களுமே சொல்லியிருந்தாரு. சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு புதிய லுக் கொடுக்கப்பட்டிருக்காம். கூடிய விரைவிலேயே அந்த லுக்குமே ரிவீல் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அத்துடனே படத்துடைய வில்லன் யார் அப்படின்ற தகவல் தான் மிகவும் வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது பாலிவுட்ல இருந்து மிக முக்கிய பிரபலம் ஒருவரை வில்லனாக களமிறக்க படக்குழு பிளான் போட்டிருக்காங்களா. இதற்கான அறிவிப்பு ஒரு ப்ரோமோ வடிவில் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் மட்டுமல்ல, படத்துடைய ஹீரோயின் மற்ற பிரபலங்களுடைய அறிவிப்புமே ஒரு ப்ரோமோ வடிவில் தான் வெளியிட இருக்காங்களா. சோ இந்த படத்துடைய வில்லன் யாராக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.